பரிசுத்தரும் மீட்பெரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதில் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிப்பாராக. அந்த வார்த்தையை ஆங்காங்கே பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து 27வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்போம். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் சோத்திர 17வது வார்த்தையிலிருந்து 27வது வார்த்தை முடிய நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்போம். பக்கம் 60, 61வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாடிலே 60, 61வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது ஜன கூட்டத்தில் ஒருவன் இயேசுவை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். சோத்திரம். அவன் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டான். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊமையான ஒரு ஆவி, செவிடுள்ள ஒரு ஆவி, சோத்திரம், ஊமையும் ஆமென் அல்லேலூயா ஒரு ஆவி ஒரு மகனை பிடித்திருந்தது. சோத்திரம், ஆமென் அல்லேலூயா. ஒருவன் தன் தேவனை நோக்கி ஓடி வருகிறான். என் மகனுக்கு ஒரு ஆவி பிடித்திருக்கிறது, அதை விரட்டும்படி, அதிலிருந்து விடுதலை தரும்படி உம்மிடத்தில் ஓடி வந்தேன் என்று அவன் தேவனை நோக்கி ஓடி வருகிறான். சோத்திரம். பல காலங்களாக இந்த ஆவி தன் மகனை, தன் குடும்பத்தை, தன் வீட்டில் இருக்கிறவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுதலை தரும்படியாக நான் உம்மிடத்தில் ஓடி வந்திருக்கிறேன் என்று அவன் பாரத்தோடு தாகத்தோடு இயேசுவிடத்தில் வந்தான். சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஊமையான ஆவியான். சோத்திரம். அது பண்றது பயங்கர சேட்டை. ஆனா அதுக்கு பேர் என்னது? ஹலோ, என்ன ஆவிங்க? ஊமையான ஆவி. அது இருக்கிறதே தெரியாது, அது செயல்படுறதே தெரியாது. ஆனா அது உள்ளுக்குள்ள இருந்து செயல்படுறது பயங்கரமா செயல்படுறோம். அதோடைய போராட்டம் பயங்கரமா இருக்கும். கடலை பார்க்கும் போது அது அமைதலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா திடீர்னு அது சீரும் போது எங்கிருந்து அது வருதுன்னு என்ன செய்யாது, தெரியாது. அது போல நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல சூழ்நிலைகள், பல நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது ஒண்ணும் இல்லாத மாதிரி தான் வரும், சாதாரண மாதிரி தான் வரும். அதனுடைய அலக்களிப்பு, அதனுடைய போராட்டங்கள், அது வீரியங்கள் ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஏதோ சின்ன ஒரு போராட்டம், சின்ன ஒரு கிரியை, சின்ன ஒரு காரியம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, கொந்தளிப்பை, தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. கர்த்தர் இந்த காரியத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து பரிசுத்த ஆவியான விடுதலை தர விரும்புகிறார். அல்லேலூயா. இது சின்ன காரியம் தானே, சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விடும் பொழுது அது பல வருஷங்களாய்
மாறி போகிறது. சோத்திரம். இங்கே ஆண்டவர் கேட்கிறார், எத்தனை காலம் என்று கேட்கிறார். இவனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை எத்தனை காலம் ஆயிற்று என்று கேட்கிறார். உடனே அந்த தகப்பன் சொல்றார், சிறு வயது முதல் இது இவனுக்கு இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். சோத்திரம். சில டைம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில கிரியைகளை நம்ம சீக்கிரமாய் விரட்டி எடுக்கணும். இல்லைன்னா அது பல காலங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து நம்மளை அழிக்காமல் விடாது. சோத்திரம். இங்கே அவர் சொல்லுகிறார், இவனை கொல்லும்படி அது பல நேரம் அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விடுமாம். சோத்திரம். அப்பேற்பட்ட ஒரு வலிப்பு நோய், ஒரு காக்க வலிப்பு நோய். சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நரம்பு தளர்ச்சி நோய் பல டைம் அவனை அழிக்க வந்தது, பல டைம் அவனை அழித்து தீக்க கொல்லும்படி வந்தது. சோத்திரம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட கொடிய பிரச்சனையிலிருந்து, கொடிய சூழ்நிலையிலிருந்து நம்மை எழுந்திருக்க பண்ண, அவைகளிலிருந்து விடுதலை தர இயேசு போதுமானவரா இருக்கிறார். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு, ஆண்டவரே, இப்படிப்பட்ட சின்ன பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து தேவன் எனக்கு விடுதலை தருவீராக. ஒருவேளை இந்த காலை வேளை வந்திருக்கிற எந்த ஜனமா இருந்தாலும், எந்த குடும்பமா இருந்தாலும், உங்க வாழ்க்கையில பலவிதமான தொந்தரவுகள், போராட்டங்கள் நம்மளை தள்ளுகிற, தள்ள பண்ணுகிற, வெள்ள பண்ணுகிற, நம்மளை பல சூழ்நிலை தள்ளுகிற ஆவியிலிருந்து விடுதலை தர பரிசுத்த ஆவியானவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன வியாதியாத்தான் வந்தது, ஒரு சின்ன பிரச்சனையாத்தான் வந்தது, அது சாதாரணமாத்தான் வந்தது. ஆனா இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாய் மாறி போனது என்று ஒருவேளை உங்க வாழ்க்கை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த அல்லேலூயா பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். சின்ன ஒரு தேவைக்காக தான் கடன் வாங்கினேன். கவனிக்கிறீங்களா? நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. சோத்திரம். சின்ன ஒரு கடன் தான் வாங்கினேன். சோத்திரம். ஒரு சின்ன அமௌண்ட் தான் நான் கடன் வாங்கினேன். அது சின்ன தேவை தான் இருந்துச்சு. சோத்திரம். இன்னைக்கு அது பல ஆயிரம் தேவையாய் மாறி போனது. இன்றைக்கு நான் சாப்பிட கூட வழி இல்லாதபடிக்கு என் வாழ்க்கையில பல போராட்டத்தை காணோம். அன்னைக்கு நான் வாங்கின ஒரு சின்ன கடன். சொல்றீங்களா? அல்லேலூயா. சின்ன பிரச்சனை தான். அல்லேலூயா. ஒரு ஊமையான ஒரு ஆவிதான். சோத்திரம். இது என்ன பண்ணிருந்தா நினைச்சேன் நானு, இந்த ஊமையான ஆவி என்ன செஞ்சிருந்தா நினைச்சேன். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுக்கிற இந்த ஆவி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சின்ன பாவம் தான், ஒரு சின்ன பொய் தான். சோத்திரம். ஒரு சின்ன கிரியை தான். சோத்திரம். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாய் மாறி போய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 9ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். அங்கே சோத்திரம் இதே சம்பவம் தான். சோத்திரம். லூக்கா அதை எப்படி சொல்றாரு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 9:39 வாசிக்கும் பொழுது, ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலக்களித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. இங்க 3 விஷயத்தை சொல்றார். ஒண்ணு, அலறுகிறான் அவன். இந்த பிரச்சனை வரும்பொழுது, இந்த சூழ்நிலை அவனுக்குள் இருக்கும் போது அவன் என்ன அடிக்கடி அலறுகிறான், சத்தம் போடுகிறான். ஆமென். அந்த சத்தத்தை எங்களால கேட்க முடியல. அந்த சத்தம் மிகப்பெரிய சத்தமா இருக்கிறது. அவனை அடக்க முடியல, அவனை சரிப்படுத்த முடியல. உங்களுடைய சத்தம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பாரம், சோத்திரம், யாராலும் அடக்க முடியாம இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து ஒரு விடுதலை தர விரும்புகிறார். அலறுகிறது. ஆமென். அது ஊமையான ஆவிதான், அது சத்தமில்லாத ஆவிதான். ஆனா அது வரும் பொழுது எப்படி பண்ணுமா? பயங்கரமா அலறுகிறான். ஒண்ணு அலற பண்ணும். உங்க வாழ்க்கையில் அலற பண்ணுகிறதா? உங்க சத்தம் மிக பெரியதா இருக்கிறதா? உங்க பாரம் மிக பெரியதா இருக்கிறதா? உங்களுடைய கூக்குரல் மிக பெரியதா இருக்கிறதா? கர்த்தர் இவைகளிலிருந்து உங்களை எழுப்ப, விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். இரண்டாவது, அலக்களிக்கிறதா. சோத்திரம். ஒண்ணு அலறுகிறது, இரண்டாவது அலக்களிக்கிறது. அது என்ன செய்தது? அப்படிப்பட்ட ஒரு அலக்களிப்பு, ஒரு போராட்டம் அவன் சரீரத்திலும் காணப்படுது. எங்க குடும்ப வாழ்க்கையிலும் அந்த ஒரு அலக்களிப்பு. எங்க பிள்ளையை நினைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கு. எங்க புருஷனை நினைக்கும் போது மிகப்பெரிய பாரமா இருக்கிறது. என் வாழ்க்கை நினைக்கும் போது மிகப்பெரிய பாரமா இருக்கிறது.
போகிறது. இன்னைக்கு ஆவியான சொல்லுகிறா, உங்களுடைய அலக்களிப்புகள் எல்லாம் கர்த்தர் விடுதலை தரப்போகிறா. எந்த சூழ்நிலை அலக்களித்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த நிலையில உங்க வாழ்க்கையில் அலக்களித்துக் கொண்டிருக்கிறதோ, அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தர போதுமானவரா இருக்கு. அல்லேலூயா. இந்த பிரச்சனை மாறினா போதும் பாஸ்டர், இந்த பிரச்சனை தீர்னா போதும் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நிலையோடு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்ற எல்லா அலக்களிப்புகள் மாற போகிறது. கர்த்தர் வந்து விடுதலை கொடுக்க போகிறார். அது கூடாதவைகளையும் கர்த்தரால் கூட பண்ணுவார், ஆகாததையும் கர்த்தர் ஆக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சில டைம் நம்ம வாழ்க்கையில சில பேர் அப்படி ரொம்ப அலக்களிப்பாங்க, ரொம்ப போட்டு நம்மளே பாடாப்படுத்துவாங்க. அல்லேலூயா. எங்க குடும்பத்துல சில பேர் அப்படி அலக்களிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவர்களெல்லாம் உட்கார வச்சுட்டாரு, அடக்கி வச்சுட்டாரு. பல பேர் எழும்பினாங்க, பல பேர் எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பல அலக்களிப்பை கொடுத்தாங்க, கண்ணீரை வர வச்சாங்க, பல பாரங்களை வர வச்சாங்க. கர்த்தர் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு மாத்திட்டார். அந்த அலக்களிப்பு இன்னைக்கு எங்களுக்கு இல்ல. எந்த மனுஷன் மேல எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாத்திட்டார். அவன் சொல்லுங்க, இந்த பாரம் அவர்கள் நினைச்ச ஒரு பெரிய பாரம், ஐயோ அப்படிங்கிற ஒரு பாரம் இன்னைக்கு எல்லாம் கர்த்தர் ஆஃப் பண்ணிட்டார். இன்ஜின் ஆஃப் பண்ண மாதிரி எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. அடுத்து மூணாவது சொல்றாரு, இது இவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறதா. அது ரொம்ப எப்படி சொல்றது, அரிதுன்னா என்னது, ரொம்ப அது ஈஸியா போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது விட்டு நீங்குவது ரொம்ப கஷ்டமா. யாராருக்கோ விடுதலை வரும், யாரோ நல்லா வாழ்வாங்க, ஆனா என் வாழ்க்கையில் மட்டும் இது நீங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மாறுவதற்கு, இந்த பிரச்சனை மாறுவதற்கு ரொம்ப அரிதா இருக்கிறது. ஹலோ, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட, எனக்கு மட்டும் ஏன் மாற மாட்டேங்குது? யாராருக்கோ என்னென்ன வியாதி வருது, அவங்களும் சுகமாய் நல்லா இருக்காங்க. யாராருக்கோ என்னென்ன பிரச்சனை வருது, அவங்களும் நல்லா இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப மாறி மாறி, நான் மட்டும் ஏன் இதுல மாறாமல் இருக்கிறேன்? என் வாழ்க்கை மட்டும் ஏன் மாற மாட்டேங்குது? ஹலோ, ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கை மட்டும் மாற மாட்டேங்குது. கர்த்தர் சொல்றார், சீக்கிரத்தில் அதுகள் மாற போகிறது, சீக்கிரத்தில் அது மாறப்போகிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அல்லேலூயா மாறுவது அரிதா இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலவேளை அதைகளை மாற்றுவதற்கு தேவன் போதுமானவரா இருக்கிறார். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நல்ல கையை தட்டி, அது அலறுகிறதா இருக்கலாம், அது ஒரு அலக்களிக்கிறதா இருக்கலாம், அது ஒருவேளை அரிதா இருக்கலாம், மாறுவது விடுதலை தருவது அரிதா இருக்கலாம். கர்த்தர் அதை மாற்றி இந்த காலவேளையில அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் இது நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இது வந்து அல்லேலூயா இந்த காரியம் எனக்கு செயல்பட மாட்டேங்குது? ஆமென். நான் தொட்டதெல்லாம் தோல்வியா போகுது, நான் போற இடமெல்லாம் தோல்வியா போகிறது, நான் செய்கிற காரியம் எல்லாம் தோல்வியா போகிறது. இதுல இருந்து ஒரு முன்னேற்றத்தின் பாதையில, விடுதலையின் பாதை எனக்கு வரமாட்டேங்குது. கர்த்தர் சொல்ற இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் சொல்ற, அது இதுவரை கூடாமல் போயிருக்கலாம், இதுவரைக்கும் ஆகாமல் போயிருக்கலாம், இதுவரைக்கும் யாரோட நம்பி நீ செயல்பட்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த காலவேளையிலே நமக்கான விடுதலை தர அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துரத்தி விட முடியல, எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன், எவ்வளவோ முறை தோத்து போயிட்டேன். சொல்றான், சீசத்தை கொண்டு வந்த அவர்களால் அது கூடாமல் போயிருச்சு. ஆமென். அவர்களால் அது கூடாமல் போயிருச்சு, அது அவர்களால் அது நடக்க முடியாமல் போய்விட்டது, அவர்களால் செயல்பட முடியாமல் போய்விட்டது. இதுவரைக்கும் எத்தனையோ மனிதர்களை நாடி, எத்தனையோ காரியங்களை நாடி நீ மற்றவர்களை பார்த்து போயிருக்கலாம். இந்த காலவேளை ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்காக என் சமூகத்தில் நீ காத்திருக்கிறபடி, நான் என் சமூகத்தில் இருக்கிறபடி, நான் உனக்கு அந்த விடுதலையை தர போகிறேன், உனக்கான அற்புதங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எளிதாய் எழுந்திருப்பாய். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எளிதாய் எழுந்திருப்பாய். எளிதாய் எழும்ப முடியாத அவனுடைய வாழ்க்கையில இதுவரை பல வருஷங்கள் எழும்ப முடியாமல் அந்த குடும்ப வாழ்க்கைகள், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆண்டவர் சொல்றார் 27 வசனம், மார்க் 9:27 சொல்றார், இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தார்.
ஆமென் சொல்லுங்க. நீங்க எழும்ப போறீங்க. உங்க வாழ்க்கை எழும்ப போகிறது. உங்க குடும்ப நிலைகள் மாறப் போகிறது. உங்க தனிப்பட்ட ஜீவியம் மாறப் போகிறது. கர்த்தர் கையை பிடித்து அவனை தூக்கி அவனை எழுந்திருக்க பண்ணினார். நல்ல கையை தட்டி ஓ ரக்கா பாபா ரியா தனமா. உடனே அவன் எழுந்திருந்தான். கையை பிடித்து அவனை தூக்கினார். அவன் 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 எழுந்தான். உங்க வாழ்க்கை எழும்ப போகிறது. உங்க வாழ்க்கை எழும்ப போகிறது. படுத்து கிடக்கிற வாழ்க்கை, ஓ மரணத்தில் இருக்கிற வாழ்க்கை, எல்லா சூழ்நிலை இழந்து போன வாழ்க்கை, இதுவரை கூடாத வாழ்க்கை, இப்பொழுது கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. 4 விஷயங்களை வேகமா சொல்லி முடிக்க போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நாட்கள் கடந்து போயிருச்சோ சொல்லுங்க. நாட்கள் கடந்து போகிறதோ எளிதா எழுந்திருப்பா சொல்லுங்க. நாட்கள் போயிருச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்றியா? காலம் முடிஞ்சிருச்சு, காலம் போயிருச்சு. இனி இது மாறுவதற்கு வாய்ப்பில்லை, எழும்புவதற்கு வாய்ப்பில்லை, இனி இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை, சுகமாவதற்கு வாய்ப்பில்லை, இதில் இருந்து முன்னேறுவதற்கு வாய்ப்பில்லை. நாட்கள் கடந்து போயிருச்சு. பாருங்க 21:9 மார்க் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சோத்திரம். மார்க் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 21ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டான். அதற்கு அவன் சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறான். நாட்கள் ரொம்ப அல்லேலூயா காலங்கள் தாண்டி போயிருச்சு. அவன் சின்ன வயசுல வந்த அந்த வியாதி, சின்ன வயசுல வந்த அந்த பிரச்சனை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த பிரச்சனை, அது ரொம்ப காலம் ஓடிவிட்டது. ஒருவேளை இப்ப அவன் வாலிப பருவனா இருக்கலாம், ஒருவேளை வாலிப பருவத்தை தாண்டி ஒருவேளை அவன் வந்திருக்கலாம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நாட்கள் கடந்து போயிருச்சுன்னு ஃபீல் பண்ணாத, காலம் முடிஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணாத. கர்த்தர் எப்பவும் அவர் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை வருஷமா நான் வர்றேன், இத்தனை வருஷமா தேவனை தேடுறேன், இத்தனை வருஷமா நான் ஆண்டவருக்காக நான் இப்படி ஜீவிக்கிறேன், வசனத்தை நம்புறேன், ஆண்டவரை நம்புறேன், வார்த்தையை நம்புறேன், இதுவரைக்கும் இத்தனை வருஷமா நான் ஆண்டவர் மேல பற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த காலங்கள் இன்னும் தாண்டி தாண்டி போகிறது? காலங்கள் மாறி போனாலும், காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவா, காரியத்தை தேவன் நடக்க பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆம். 18ஆம் வசனம் சொல்லுது, அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை என்ன செய்யாது? அலக்களிக்கிறது. அவனை நுரை சொல்லும், பல்லை கடிக்க வைக்கும், சோர்ந்து போக வைக்கும். தோத்துறோம். அவன் எப்போ இந்த பிரச்சனை மாறுறது இதுவரைக்கும் கூடாமல் போயிருச்சு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த அறிகுறி எல்லாம் எனக்கு இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? இந்த அறிகுறி எல்லாம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் நடக்கும். என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுவா, பயம் உண்டாகும். இதை நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்கும். எப்போ இது மாறும், இதுல இருந்து எப்ப விடுதலை வரும்? நாளைத்தான் பார்த்துட்டு எந்த நாள் விடுதலை, எந்த நாள் மாற்றம், எந்த நாள் எனக்கான அற்புதம் என்று அதை பார்த்து கொண்டிருக்கிற காலம் தான் வரும். காலத்தை பார்த்து 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 காலம் வேகமா போயிட்டே இருக்கும். எனக்கு ஒரு மாற்றம் வாழ்க்கையில வராது என்கிற ஒரு சிந்தை தான் வந்துடும். இனி எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்கிற சிந்தைக்கு வந்துருவோம். அல்லேலூயா. எனக்கு இருந்த வியாதியும் அப்படித்தான். இதுல இருந்து விடுதலை ஆகிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நான் இருந்தேன் ஒரு 4 வருஷமா. படுக்கையாக சோத்துறோம். அல்லேலூயா. சாப்பிட தூங்க என்கிற ஒரு நிலையில தான் நான் இருந்தேன். இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு மாற்றம் வருமா என்று என் தகப்பன் போராடின போராட்டங்கள் அதிகம், என் குடும்பத்தார் எனக்காக போட்ட போராட்டங்கள் அதிகம். கர்த்தர் இன்றைக்கு அந்த காலங்களை மாற்றி போனாரே, இன்னைக்கு அந்த காலங்களை மாற்றினாரே, இந்த சூழ்நிலையை மாற்றினாரே, அந்த வியாதியை மாற்றினாரே, அந்த போராட்டத்தை மாற்றினாரே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில காலங்கள் மாறி போனாலும் கர்த்தர் அந்த காலத்தில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். எத்தனை காலங்கள் தாண்டி போனாலும் கர்த்தர் உனக்கான காலத்தின் ஆசீர்வாதத்தை அவர் தர போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு காலம் தாண்டி போயிருச்சு. 75 வயசுல சொல்றாரு. எப்ப சொல்றாரு ஆண்டவர்? 75 வயசுல வாக்கு பண்றார், நான் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன். 75 வயசுல. சரி, உடனே கொடுத்தாரா? அப்பவும் கொடுக்கல. மட்டும் 25 வருஷம் மறுபடியும் காத்து இருக்க வேண்டிய நிலை. ஆமென் சொல்லுங்க. வயசே 75ல தான் கர்த்தர் வாக்கு பண்றாரு.
75 வயசுலதான் கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ற, உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேங்கிற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆம். அப்ப அல்லேலூயா. 75ல கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி எப்ப கொடுத்தாரு? 99 வயசுல. எப்ப கொடுத்தாருங்க? 99 வயசுல. அந்த டைம்லயும் ஆபிரகாம் கர்த்தரை நம்பி இருந்தா. சாராள் சொல்றா ஆபிரகாமுக்கு 99, சாராளுக்கு 90. சொல்றா 90 வயசு ஆயின, எனக்கா பிள்ளை பறக்க போகுது, எனக்கா அது நடக்க போகுது. எக்கன்னு ஒரு சிரிப்பு, ஒரு நகைப்பு. ஆமென் சொல்லுங்க. 99 வயசுல ஒரு வாய்ப்பு வரும்னா அது நடக்குமா? கர்த்தரை நன்றி செலுத்தணும், துதிக்கணும். வாக்குத்தத்தங்களை அல்லேலூயா சொல்லி, வாக்குத்தத்தங்களை சொல்லி, வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை துதிச்சு கொண்டே இருக்கணும். காலங்கள் மாறி போனாலும் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீ எழும்ப போகிறாய். நாட்கள் கடந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. காலம் போயிருச்சுன்னு, நான் வயசானதுக்கு அப்புறமா அதெல்லாம் பெற போறேன், எனக்கு வயசானதுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நமக்கான சுதந்திரத்தை, நமக்கான ஆசீர்வாதத்தை, நமக்கான விடுதலையை கர்த்தர் தர போதுமானவரா இருக்கு. அவசரப்பட்டு குறுக்கு வழியில போய், ஆகாரம் மூலமாய் போய் ஏதோ ஒரு நன்மையை பெறலாம்னு குறுக்கு வழியில போகாதீங்க. நாட்கள் வரைக்கும் பொறுமையா காத்துருங்க. கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவா. சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த சபை குறிச்சு நான் பாக்குற கனவு எப்படி தெரியுமா? கீழே எல்லாம் பார்க்கிங், கீழே அண்டர் கிரவுண்ட்ல பார்க்கிங். சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நடுவுல வீடு, நடுவுல என்னதுங்க? வீடு. 3வது மாடியில தான் சர்ச்சு. சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் இப்பவே இந்த படியே எங்கனால ஏறி இறங்க முடியல, இந்த பாலத்தையும் எங்கனால கடக்க முடியல, நாங்க எங்க 3வது பாடங்கள உங்களுக்கு லிப்ட் போட்டுருவோம், கவலைப்படாதீங்க. நீங்க ஏறி நின்னா போதும், அதுவா வந்து மேல கொண்டு விட்டுரும். நீங்க நின்னீங்கன்னா அதுவா கொண்டு வந்து கீழே விட்டுரும். என்ன ஆமென் வர மாட்டேன். ஒருவேளை இந்த இடத்துல நடக்காவிட்டாலும் ஒரு டவுன்ல நடக்கும். நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல அதுக்கு சாத்தியக்கூறு இல்லாவிட்டாலும் கர்த்தர் நமக்கான ஒரு இடத்தை கொடுப்பார், நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நாட்கள் போகிறத குறிச்சு கவலைப்படாத, அது நடக்கும். அப்பா நான் பார்க்கறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்களும் அதை பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, யாராவது எங்கிட்ட பார்த்து, பாஸ்டர் இத்தனை கோடி உங்க கையில கொடுக்க போறோம், என்ன செய்வேன்னு கேட்டா நான் உடனே சொல்லுவேன், சர்ச்சை தான் கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. டவுன்ல ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு இடத்தை வாங்கி மீதி ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு பெரிய சர்ச்சா போடுவோம். ஆமென் வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாட்கள் போகிறது கவலை இல்ல, காலங்கள் போகிறது கவலை இல்ல. கர்த்தர் இந்த காரியத்தை நடப்பார், செய்ய விரும்புவார். இது வரைக்கும் மனுஷர்கள் பலர் சொல்லலாம், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இது உனக்கு ஆகாது, கூடாது என்று சொல்லலாம். ஆனா கர்த்தர் அதை நடக்க விரும்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. என் ஆசை என்ன தெரியுமா? உங்களை எல்லாம் சர்ச்சுக்கு பக்கத்திலேயே சுற்றிலும் ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டி விட்டு உங்களை எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் உட்கார வச்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சபை விட்டு யாரும் வெளியே போக கூடாது. உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ, கரண்ட் ஃப்ரீ, ஆமா எல்லாம் ஃப்ரீ. சோத்திரம். இது ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ல எந்த வீடு வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். சோத்திரம். கீழையோ மேலையோ சென்ட்ரோ எந்த வீடு நீங்க எடுத்துக்கங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. வாடகை கொடுக்க வேண்டாம், கரண்ட் பில் மட்டும் நீங்க கட்டிக்கங்க. சோத்திரம். மத்ததை நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம்னா ஓடி வருவோம். சோத்திரம். ஊழியர்னா உற்சாகமா செய்வோம். சோத்திரம். சபை காரியத்துல பங்கு வருவோம். காலங்கள் போனாலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. நடக்காதுதான், முடியாதுதான், கர்த்தரால் அது ஆகும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ காசை கொண்டு போய் புதைச்சு வைக்கிறான், யாரோ காசை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறான். அந்த காசை நமக்கு கொடுத்தா தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம் இல்ல? ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அடுத்தவங்க நம்பி ஏமாந்து, அடுத்தவங்க நம்பி நம்பி வாழ்றதுக்கு நீங்க ஆண்டவர் நம்பி வாழலாம். சபைக்கே வந்துட்டோம், சபையிலே குடி இருக்கிறோம், இனி எல்லாம் ஆண்டவரை பார்த்துக்குவார். சாப்பாடு கவலை இல்ல, தனி கவலை இல்ல, ஒதுக்கும் கவலை இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. நடக்க போகிறது. இந்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார், இந்த விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ண மூடி திரும்பறதுக்குள்ள வாடகை பாஸ்டர், ஒன்னும் கவலை இல்ல, சீக்கிரத்துல அதெல்லாம் மாற போகுது. அபார்ட்மெண்ட் கட்ட போகிறோம், நீங்க எல்லாம் வந்து குடியிருக்க போறீங்க, வாடகைக்கு கவலை இல்லை இயேசுவின் ரத்தத்துல. ஆமென் சொல்லுங்க.
உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுன்னா பிள்ளைகளுக்கு ஒரு வீடு. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாகவே வீடு ரெடி ஆயிரும். ஜோத்திரம். ஆமேன். எல்லாம் அங்கெல்லாம் ரெடியாக போகிறது. கர்த்தர் கண்களை திறந்து அதை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நீ வடக்கே நோக்கி பார், தெற்கே நோக்கி பார், மேற்கே நோக்கி பார், கிழக்கே நோக்கி பார், நீ நடந்து திரி, அதை நோக்கி பார், நான் அதெல்லாம் உனக்கு தருவேன். காலம் போயிருச்சுன்னு ஃபீல் பண்ணாத, நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணாத. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ எழும்ப போற, நடக்க போகிற அந்த ஊழியம் எழும்ப போகிறது, சபை எழும்ப போகிறது. உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. சீக்கிரம் உங்க கடனை கட்டி முடியுங்க. சீக்கிரமா சர்ச்சில் கர்த்தர் அப்படி டெவலப் பண்ண போகிறார். என்ன மொத்தல தீர்க்க தரிசன ஆண்டவர் அப்படி சொல்றார். சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு போய் சீக்கிரத்துல கடன் எல்லாம் கட்டி முடிங்க. இன்னைக்கு கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு அபார்ட்மெண்ட்டை கட்ட போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான வீட்டை தர போகிறார். நல்ல காலங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நாட்கள் கடந்து போச்சுன்னு ஃபீல் பண்ணாத. இதுவரைக்கும் நான் ஒண்ணு பெற்றுக்கொள்ள ஃபீல் பண்ணாத. இதுவரைக்கும் எல்லாம் கூடாம போச்சுன்னு ஃபீல் பண்ணாத. இனி எல்லாம் கூட போகிறது. எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபு சொல்றார், எப்போது நான் எழுந்திருப்பேன். 7:14 யோபு 7:14 வாசிக்கும் பொழுது யோபு சொல்றார், எப்போ நான் எழுந்திருப்பேன், எப்ப ராக்காலம் முடியும், எப்ப இந்த சூழ்நிலை முடியும், எப்ப இந்த காலம் முடியும் என்று யோபு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த காலங்களை யோபுக்கு தந்தாரு, நமக்கும் தர போதுமானவரா இருக்கிறார். 7:14 வேகமா வாசிங்க. 7:4 வாசிங்க. 7:4 நான் படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது எப்போது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்போது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரள்கிறதினால் எனக்கு போதும் என்று போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் 3ஆம் வசனம் சொல்லுது, மாயான மாதங்கள் எனக்கு சுதந்திரமாக்கி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் படுத்து புலம்புகிறேன், எப்ப எந்திரிப்பேன், எப்ப என் வாழ்க்கை எழும்பும் என்று நான் ஒவ்வொரு நாளும் புலம்புகிறேன். உங்க புலம்பலை இயேசு ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சிலருடைய கட்டல்ல போய் பெட்டை எடுத்து திருப்பி பாருங்க, அங்க கண்ணீர்கள் தெரியும். யோபு சொல்றார் பாருங்க 13ஆம் வசனம், என் கட்டில் எனக்கு ஆறுதல் தரும், ஆறுதல் கொடுக்கும் என்று, என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்று நான் சொல்வேனாக. தூங்குற நேரம் தான் கொஞ்சம் ஆறுதல் நேரம், அந்த தூக்க நேரம் கூட எனக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டேங்குதே. சொல்றீங்களா? இத்தனை வருஷங்கள், இத்தனை காலங்கள் போயிருச்சே என்று உங்க வாழ்க்கையில புலம்பின புலம்பல்கள் ஒரு ராத்திரி கூட என்னால கடக்க முடியல. எப்ப இந்த ராப்பகல் எப்ப முடியும், எப்ப இந்த ராக்காலம் எப்ப முடியும் என்று, எப்ப எந்திரிப்பேன் என்று புலம்புகிறாயோ, உன் காலங்கள் மாறப்போகிறது. அல்லேலூயா. உன் நாட்கள் கடந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணாத. அந்த காலங்களை இயேசு மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோ வேகமா நான் போறேன். 2வது, நாள்தோறும் விழுகிறாயோ. சொல்லுங்க. நாள்தோறும் விழுகிறாயோ. இந்த மனுஷனுக்கு இருந்த 2வது பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் எங்க போறானோ விழுந்துருவான். 18ஆம் வசனம் சொல்றது, அது அவனை எங்க பிடித்தாலும் அது அவனை அலக்களிக்கும், அவனை நுரத்தள்ளி விழப்பண்ணும், அவனை அதை அல்லேலூயா சோத்திரம். 22ஆம் வசனத்துல, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தர தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. ஆமென். 20ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஆவி அவனை அலக்களித்து அவனை தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். புரண்டுகிற, விழுந்து போகிற ஒரு வாழ்க்கை, விழுந்து விழுந்து புரளுகிற ஒரு வாழ்க்கை. நாள்தோறும் அவனை விழப்பண்ணும், அவனை பிடிச்சு நிறுத்த முடியாது. எப்ப வரும், எப்ப விழுவான்னு யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையோ நீ எழும்ப போகிறாய், எளிதாக எழும்ப போகிறாய். இதுவரை விழப்பண்ணின ஆவிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறாய். வேலைக்கு போறியா, அங்கேயும் விழுந்து போகிற நிலைதான். என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. வேலை என்னை தூக்கி விடல, வருமானம் என்னை தூக்கி விடல, நான் இருக்கிற வீடு என்னைய தூக்கி விடல, என் குடும்பம் என்னைய தூக்கி விடல. விழும்போது ஐயோ விழுந்துட்டானே சொல்றாங்க தவிர யாரும் என்னை தூக்கி விட மாட்டாங்க.
பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவ விழுந்து போறாளே, ஐயோ விழுந்து விட்டாளே, ஐயோ இவ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றாங்க தவிர யாரும் என் கரம் பிடித்து யாரும் தூக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அவன் கையை பிடித்து தூக்கி அவனை எழுந்திருக்க பண்ணினான். உன் பிள்ளை அவனை கைவிடலாம், உன் குடும்பத்தார் உன்னை கைவிடலாம், வேடிக்கை பார்க்கலாம், விழுந்துட்டான்னு ஆச்சரியப்படலாம், ஆனா யாரும் தூக்காதவன் இயேசு அவனை தூக்கினார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். உனக்கு எந்த காரியம் செய்யாத பிள்ளை மேல வச்சு நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு கொல்ல பாக்குற அந்த காரியத்து மேல நீயா அவனை பார்த்துட்டே இருக்கிற? அதான் கொல்லுத, அதையே பாக்குற நீங்க. சில பிள்ளைகள் நம்மளை கொல்லுவாங்க, அதை பார்க்காத. வசனம் சொல்லுது இவனை கொல்லும்படி சிலர் நம்மளை கொல்றதுக்குன்னே இருப்பாங்க, அதை பார்த்து நீ ஃபீல் பண்ணாதப்பா. இயேசு சொல்றாங்க, கொல்ற இடத்தை வச்சு நீ ஃபீல் பண்ணாத. தண்ணி என்னை தள்ளுது கொல்லுது, தீ என்னை கொல்லுது, மூத்த மகன் என்னை கொல்றான், இளைய மகன் என்னை கொல்றான், அவங்க என்னை கொல்றாங்க, இவங்க என்னை கொல்றாங்க, அவங்க என்னை அதை பண்றாங்கன்னு சொல்லி அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் இருக்கிற உனக்காக ஒவ்வொரு நாளும் விழ பண்ணுகிற அல்லேலூயா, அதை கண்டு நீ ஃபீல் பண்ணாத. விழ பண்ணுகிற காரியத்தை நோக்கி நீ பார்க்காத. அது விழத்தான் பண்ணும், அது விழத்தான் செய்யும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு அம்மா நல்ல விசுவாசி, ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு இருக்குமா. எப்ப எடுத்தாலும் சோத்திரம் சோத்திரம் சொல்லும். வீட்டுக்காருக்கு ரொம்ப கோபம், இந்த அம்மா என்ன இப்படி எப்ப பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரங்கிறால அப்படின்னு ஒரு எரிச்சலாவே பார்த்துட்டு. ஒரு நாள் சாப்பாடு வச்சுட்டு இருந்துதான், தீய மூட்டும் போது சோத்திரம் சோத்திரம், ஒலை கொதிக்கும் போது சோத்திரம் சோத்திரம், அரிசி போடும் போது சோத்திரம் சோத்திரம். இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. சொல்லி பார்த்தாரு, திட்டி பார்த்தாரு, கேட்கிற பாடு இல்ல. அரிசி வடிக்கிற நேரத்துல அரிசி எடுத்து சாப்பாடு எடுத்து வடிக்கலான்னு போகும்போது ரப்புன்னு ஒரு அப்பு விட்டாரு. என்ன உனக்கு சும்மா சோத்திரம் சோத்திரம் அடி விட்டா என்ன நடக்கும்? தட்டி கீழே விழுந்து அம்மா என்ன பண்ணிருப்போம்? இந்த அடியை திருப்பி அடிச்சிருப்போம். அவன் சொல்லுங்க, சோறு நீ வச்சா உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ சம்பாதிச்சா உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே திருப்பி அடிச்சிருப்பான். அந்த அம்மா என்ன தெரியுமா, சோத்து கீழே கொட்டினதுக்கு அப்புறம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம்னுச்சான். அவருக்கு அடிச்சவருக்கு திரும்ப அவருக்கு ஆமென் அடிக்கத்தான் வந்துச்சு. திரும்ப கேட்டாரு, இவ்வளவு தூரம் உன்னை அடிச்சனே, சோறு கொட்டினதுக்கு அப்புறம் சோத்திரம் சொல்றியா அப்படின்னு. நீங்க அடிச்சனால ஒரு நன்மை நடந்துச்சு, அந்த சோத்துக்குள்ள பள்ளி இருந்திருக்கிறது. நீங்க அடிக்கலைன்னா அந்த பள்ளி இருக்கிறது தெரியாம போயிருக்கும். ஹலோ, அவர் அடிச்சனால தான், இந்த அம்மா சோத்திரம் போட்டதுனால தான் அந்த சோத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போதும் சோத்திரம் போடுங்க, எப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பவுல் சொல்லும் போது தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்லும் போது சொல்றார், எல்லாவற்றிற்காகவும் சோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நீ என்ன பணிவிட செய்தாலும் என்ன காரியம் செஞ்சாலும் சோத்திரம் சோத்திரனே சொல்லுங்க. ஆமென். என் புருஷனுக்காக நான் செய்யற கடமைகளுக்காக சோத்திரம், என் புருஷனை குளிக்க வைக்கிறதுக்காக சோத்திரம், அவனுக்கு எல்லாம் ஊட்டுக்கிறதுனால சோத்திரம், அவனுக்கு எல்லாம் பணிவிட செய்யறதுனால சோத்திரம், என் பிள்ளைகளை பார்க்கறதுனால சோத்திரம். சொல்லுங்க, எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்லி பாருங்க, அது உங்களுக்கு நன்மையாத்தான் மாறும். நாள்தோறும் நான் ரொம்ப விழுந்து போகிறேன், ஒவ்வொன்றையும் செஞ்சு செஞ்சு விழுந்து போகிறேன்னு அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. சோத்திரம் சொல்லுங்க, கர்த்தர் அவையிலிருந்து விடுதலை தர போதுமானவன். அல்லேலூயா. நாசமா போனவனுக்கு சோறு கேக்குது, ஆமா இவனுக்கு டீ வேற கேக்குது. காப்பி கொடுத்தாதான் காப்பி கொடுத்தாதான் ஒரு நல்லா குடிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. காப்பிக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தாதான் இவரு வகுத்துக்குள்ள இறங்கும். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ராத்திரி இவருக்கு தோசை ஊட்டி கொடுத்தாதான் இவருக்கு உள்ள இறங்கும். சோறு சாப்பிட மாட்டார் மைனர். ஹலோ, அப்படி சொல்லாதீங்க. தோசை வேணுமா, இன்னும் தருகிறேன். இன்னும் வேணுமா, இன்னும் தருகிறேன். மாவு தீர்ந்தாலும் வேற மாவை கரைச்சாவது உனக்கு ஊத்தி நான் உனக்கு தருகிறேன். அப்படி சொல்லி பாருங்க. தனி எத்தனை திங்குது பாரு, என்ன வகுறாது கிழிஞ்சு போன சாக்கா. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதுக்குதான் இப்படி சொல்லுவாங்க,
அம்மா சாப்பிட்றா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களா, தோசை ஊத்தி ஊத்தி கொடுப்பாங்க. மனைவி என்ன பண்ணுவான்னா, ஓ போதுமா, ஒரு தோசை ஊத்துனதுக்கு அப்புறமே போதுமா. அம்மா அப்படி இல்ல, டேய் இன்னும் சாப்பிடுறா, அம்மா அதான் ஊத்திட்டு இருக்கிறேன், இதா வந்துட்டு இருக்கிறேன், இதா அவனுக்கு சுட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சுட்டு சுட்டு போடுமா. மனைவி என்ன பண்ண தெரியுமா, ஒரு தோசை ஊத்துக்க அப்புறம் என்னங்க போதுமா, இன்னொன்னு வேணுமா, இப்படி கேட்ட திங்க தோணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. 2 தோசை ஊத்துனதுக்கு அப்புறம், ஓ 2 தோசை ஊத்திட்டேன், 3ஆவது தோசை வேணுமா, எண்ணிட்டே இருப்பாங்க. அம்மா எண்ணாம கொடுப்பா, மனைவி எண்ணி எண்ணி கொடுப்பா. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அம்மாவையும் விட்டுறாதீங்க, மனைவியும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இக்காலத்து மனைவிகள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. நம்ம சூழ்நிலையை பார்த்து, நம்ம வகுத்தை பார்த்து, நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்து நம்மளை போஷிக்கிறாங்க. சோத்திரம். யாரும் நமக்கு தப்பானவர்கள் அல்ல. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நாள்தோறும் விழுகிறாயோ, விழ பண்ணுகிற காரியமோ. சோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே என்னை தாங்குகிறார். விழுகிற யாவரையும், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறவர். ஆமென் சொல்லுங்க. படுகுழியிலும் உளையான சேற்றிலும் விழுந்த நம்மை கர்த்தர் நம்மை தூக்கினார். விழுகிறவன தூக்கிறவர் கர்த்தர். நான் விழுந்துட்டேனே, அங்க விழுந்துட்டேன், இங்க விழுந்துட்டேன், அதுல போனா எலும்ப முடியல, இதுல போனா எலும்ப முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாத. கர்த்தர் நம்மை தூக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை தூக்க முடியும். வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் அவன் என்ன செய்வாராம், தூக்கி விடுவார். அல்லேலூயா. எந்த போராட்ட சூழ்நிலை விழுந்து போனார், எந்த காரியத்தை விழுந்து போனாலும், பாவமே செஞ்சாலும் தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே என்னை மன்னி, நான் பாவம் செஞ்சுட்டேன், விழுந்து போயிட்டேன், தேவ சமூகத்தில் வந்தா கர்த்தர் அவனை கரம் பிடித்து தூக்கி எடுப்பா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. மீகா 7:8 வாசிக்கும் பொழுது, நம்ம விழும்போது சத்துரு கொண்டாடுறான், விழும்போது சத்துரு அங்க பரிகாரிக்கிறான், பரியாசம் பண்றான். அப்போ அங்க கர்த்தருடைய வார்த்தை வருது, சத்துருவே அல்லேலூயா நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீங்க சொல்லணும், உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க போராட்டத்தை பார்த்து, உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்லணும், பிசாசே சாத்தானே நான் எவ்வளவு தூரம் விழுந்து போனாலும் நான் எழும்புவேன். என்னை எழும்ப வைக்கிற கர்த்தர் இருக்கிறா, என்னை எழும்பி நடக்க பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பாருங்க. சத்துருக்கள் அங்கே வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. விழுகிற நிலை சூழ்நிலை வந்தாலும் நீங்க அதை பார்த்து ரொம்ப சோர்ந்து போகாதீங்க. இவன் பல்லை கடித்து சோர்ந்து போவானா, விழுந்து போவானா, தள்ளுண்டு போவானா. அவங்க அப்பா அதை பார்த்து 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 கவலைப்படுகிறார். உங்க பெற்றோர்களை பார்த்து தைரியமா சொல்லுங்க, நான் எழும்புவேன், நடப்பேன், செயல்படுவேன், என் வாழ்க்கை இது மாறும். நீ பார்த்து கட்டி வச்சிடலப்பா, அதான்ப்பா எனக்கு இப்படி நான் கிடக்கேன். நீ அன்னைக்கு கொஞ்சம் நல்லா பார்த்து விசாரிச்சு நீ நல்லா பார்த்திருந்தீனா நான் ஏப்பா இப்படி கஷ்டப்பட போறேன். அப்பா உடனே அப்பா சீக்கிரமா செத்து போயிருவேன். ஆண்டவர் அவருக்கு நீடி ஆசை வச்சிருப்பாரு. நீ அழுகிற அப்பா அம்மா சீக்கிரம் செத்து போயிருவா. அப்படி சொல்லாரு. அப்பா நீ நல்ல வாழ்க்கை தான் எனக்கு கொடுத்திருக்கிற, நல்ல பாடம் கற்பிக்கிற ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிற, நல்ல வாழ்க்கை முன்னேறுகிற ஒரு தைரியத்தை எனக்கு குடும்பம் கட்டி கொடுத்துக்கிறீங்க, நன்றி அப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில சீக்கிரமா எழும்பிடுவீங்க. நெகட்டிவா சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கை சூழ்நிலையை சொல்லி உங்க வாழ்க்கை இன்னும் அமர்ந்து போகாதீங்க. ஆமென். பாசிட்டிவா பேசி பாசிட்டிவா நீங்க சொல்லி பாருங்க, எழும்புவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. டேய் 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 குடிக்கிற, இன்னும் நல்லா குடிடா, கர்த்தர் உனக்கு இன்னும் நல்லா குடிக்கிற கிருபையை தருவாரா. ஆமென். அல்லேலூயா. குடிக்க, நல்லா குடி, நல்லா குடி. அடிக்கிறியா, நல்லா அட்றா, கர்த்தர் இன்னும் நல்லா உனக்கு பலனை, இன்னும் நல்லா போர்ஸ் அடிக்கிறதுக்கு நல்ல பலனை தருவா. நல்லா அட்றா 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 அட்றா. ஏசப்பா என் கூட இருக்கிறா, அட்றா அட்றா. அவள் அடி வாங்கின ஏசப்பா அப்படிதான் பாருங்க, அடிக்கிற அடி அடி நல்ல அடி. அத்தனை அடி அவர் தாங்கினார், வாங்கினார், ஒன்னும் கூட அவர் மறுக்கல. அவர் நினைச்சாருன்னா புஷ்னு சொல்லியிருந்தா அவன் எல்லாம் செத்து போயிருப்பான், கைகால் வழங்காம போயிருக்கும். அவர் வல்லமை உள்ளவ, அவர் சொன்ன நடக்கும். அதெல்லாம் சொல்லல, அடிக்கிறேன் நல்ல அடி, உனக்கு இன்னும் நல்ல பலன் வரட்டும். அடிச்சு அடிச்சு அவனே சோர்ந்திருப்பான். எவ்வளவு அடிச்சு ரத்தம் கிழிஞ்சாலும் அவர் அடி வாங்குறாரு. அவன் சொல்லுங்க.
கடைசியில் ஏசப்பா சொல்றாரு பாத்தீங்க, ஆண்டவரே இவர்களை மன்னி, பிதாவை இவர்களை நான் விழுந்தாலும் நான் மற்றவர்களை இப்படி பார்க்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க, அதுதான் தேவன் நம்ம எழுப்ப பண்ணுவான். நீ எழும்புவ. ஒருத்த உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறானா, உனக்கு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு செயல்பா, அவனை பார்த்து நீங்க திட்டாதீங்க, பேசாதீங்க. அந்த அது மூலமா உங்களுக்கு எந்த நன்மை வராவிட்டாலும், உங்களை தூக்கி விடுற நிலை வராவிட்டால் பாராட்டுங்க. ஆண்டவரே நல்ல ஒரு ஓனர் கொடுத்து, நல்ல வீட்டுக்காரர் கொடுத்து, நல்ல குடும்பத்துக்கு, நல்ல காரியத்துக்கு நன்றி அப்பான்னு சொல்லிப்பாரு, சோத்திரம் சொல்லி பாருங்க. அது நமக்கு ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மூன்றாவது சோத்திரம். நான் சீக்கிரமா முடிக்க போறேன். மூணாவது பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்தை வேகமா ஒரு ஆள் வாசிக்கிறீங்களா? நான் வாசிட்டுமா? சோத்திரம். 9:39. ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலக்களித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது. மூன்றாவது, நசுக்கப்படுகிறாயோ. சொல்லுங்க இந்த வார்த்தையை. இந்த ஆவி என்ன பண்ண தெரியுமா? அவனை போட்டு ரொம்ப கசக்கி பிழிஞ்சு ரொம்ப பாடுபடுத்தினாலும் அந்த நோய் அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? மிஷினை பாத்திருக்கீங்களா? ஆமா, அவன் என்ன பண்ணுவாங்க, தோலை நல்ல சீவி எடுத்துட்டு அந்த மிஷினுக்குள்ள கரும்பு என்ன செய்வான், உள்ள விடுவான். நானும் பார்ப்பேன், அதுவே நசுங்கி நொசுங்கி போயிருச்சு. இனி அதுக்குள்ள ஒரு சாறு வருமா நமக்கு தெரியல. ஆனாலும் அவன் 4ஆம் மூலா நல்லா முதல்ல நீளமா விடுவான், ரெண்டாவது 2ஆ ஒடிச்சு போடுவான், மூணாவது 4ஆ ஒடிச்சு போடுவான், அடுத்தது 8ஆ ஒடிச்சு போடுவான். இதுக்கப்புறம் இதுக்கு சாறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படி நம்ம நினைப்போம். திடீர்னு அவன் தான் அத்தனை உள்ள சுருட்டி உள்ளுக்குள்ள எலுமிச்சம்பழத்தை வச்சு அவன் உள்ள மடி விடுவான் பாருங்க. நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. ஒருக்கா புளிஞ்சி அப்பா விட்டுருப்பான். நான் சாதாரண ஆளு, ஒரு புளிவுக்கு எல்லாம் வந்துருச்சு இல்ல, இன்னும் ஏன் என்னை போட்டு நசுக்கிற பிசுக்கிற? விடமாட்டான். உன்னை போட்டு நல்லா நசுக்கி அது அப்படியே கடிச்சு தின்னாலும் ஒரு சாறு மாடு தின்னா ஒரு சாறு மாடுக்கு போக கூடாது. அது மாடு திங்க கூட என்ன செய்யாது, உதவாது. அப்படி புளிஞ்சு எடுக்கிறான் அந்த கரும்பு சாத்தை. சரி, கரும்பு சாறை எடுக்கிறானே, நல்ல ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறானா? மீண்டும் அவன் கலப்படம் பண்ணி தண்ணி ஊத்தி அவன் மீண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கறான். ஒரிஜினல் சாரா கொடுக்கறான். ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப கரும்பு ஜூஸ் குடிக்கிறது, அதை பார்த்தவங்க குடிக்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஜூஸ் தான், நல்ல உடம்புக்கு நல்லதுதான். போட்டு புளிஞ்சு எடுக்கிறான். நம்ம வாழ்க்கை அப்படிதான். இங்க நிறைய பேர் புளிஞ்சு எடுக்கிறான் வாழ்க்கை. நம்ம நீங்க புளிஞ்சு எடுக்கிற, கசக்கி நசுக்கி எடுக்கிறான் வாழ்க்கை. இனியாவது போயிரும் விட்டுரும் நினைச்சா அதுக்கப்புறம் எச்சா போட்டு மறுபடியும் உள்ள விடுவான் மிஷினுக்குள்ள. ஹலோ, ஒரு கடனை வாங்கி நம்மளால கட்டி முடிக்க முடியாது, அதுக்குள்ள இன்னொரு கடன். முதல்ல ஒரு கடன் வாங்குவோம், ஒரு 30,000 வச்சுக்கோங்க. 30,000 கொடுத்து ஒரு கடன் வாங்குறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டீங்க, ஒரு கடன் வாங்குறீங்க, 30,000 வாங்குறீங்க. நிறைய பேர் தலை கீழே போட்டாங்க. ஜோசுவா, ஒரு கடனை வாங்குறீங்க, 30 ரூபாய் வாங்குறீங்க, வாங்கி அதை கட்டிட்டு இருக்கிறீங்க. 15 ரூபாய் கட்டி முடிச்சிட்டீங்க. மீண்டும் இன்னொரு பிரச்சனை வருது, கடன் என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. இந்த 30,000 15,000 கட்டணும் பாருங்க. இந்த 15,000 இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்குறது. ஹலோ, ஆமே. இத கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 15 வாங்கினீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு கடன். இப்படி கட்டிட்டு இருந்த நம்ம இப்படி திரும்பி இப்படி கடன் கட்டுவோம். இந்த 15 கட்டிட்டே இருக்கும் போது திடீர்னு பிரச்சனை வரும், கட்ட முடியாது. மறுபடியும் இன்னொரு ஆள்கிட்ட 10 ரூபாய் வாங்குறது. ஹலோ, கிழக்க மேக்க வடக்க தெக்க 4 திசை நினைச்சோம், ஆனா 8 திசை இருக்கு தெரியுமா? ஹலோ, நம்ம 4 திசை நினைச்சு நம்ம கடன் வாங்குறோம், நம்ம சுத்தி 8 திசை இருக்கு. வட மேற்காமா, வட கிழக்காமா, தென்மேற்காமா, பாருங்க எப்படி எல்லாம் நம்ம ஆளுங்க போடுறாங்க, ரூட்ட போடுறாங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நாலா புறமும் நம்மளை சுற்றி நசுக்கப்படுகிற வாழ்க்கை பாருங்க. அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு என்ன செய்யாது. சில டைம் அப்படிதான் போட்டு நம்மளை போட்டு கசங்க பிழிஞ்சு எடுக்க.
அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. பாக்க முதல்ல எல்லாம் எங்க வீட்டுல பெட்ஷீட் துவைப்போம். அப்ப வீட்டுல இருக்கிற 4 பேரும் வேணும். ஒரு பெட்ஷீட் துவைச்சு அதை புழிஞ்சு அதை காய போடுறதுக்கு 4 பேர் வேணும். சோப்பு போடுறது ஒரு ஆளு, தூக்கி அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, ஆமே, அதை புடிச்சு அலாசருக்கு 2 பேர், அதை புடிச்சு புளியறதுக்கு 4 பேர், தூக்கி கொண்டு போடுறதுக்கு 2 பேர் வேணும். ஆமேன்னு வர மாதிரி. அல்லேலூயா. நீ அங்க புறா, நீங்க புறா, நீ இப்படி திருக்கிற, நான் அப்படி திருக்கிறேன், போட்டு திருகி பிசுகி சோத்துறோம். அந்த தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறதுக்குள்ள. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கெல்லாம் நீங்க அப்படி 4 பேர் வேண்டாம், 7 பேர் வேண்டாம். ஒரு மிஷின்ல தூக்கி போடுறீங்க, அதே புழிஞ்சிரும், அதே ஈரத்தை எடுத்துக்கும். அப்புறம் கொண்டு நீங்க காய போட்டா போதும், ஈஸியா காஞ்சிரும். ஹலோ, புளியறதுக்கு மிஷினு, சோப்பு போடுறதுக்கு மிஷினு, அலாசருக்கு மிஷினு. முதல்ல எல்லாம் கையில தான் அதை கசக்கணும், அதை பிழிஞ்சோம், அதுல பாடு தெரியல. இப்ப மிஷின் பிழியுது, தெரியுமா உங்களுக்கு? சப்பாத்தி பணியர் கஷ்டப்பட்டு நம்ம உங்க அக்கா எல்லாம் சப்பாத்தி பணியர் கஷ்டப்படுறதுனால மிஷின் உண்டாக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நான் நினைக்கிறேன் மிஷின் ஈஸியா பண்ணிருத நல்லா தெரியும். 4 மிஷின் போட்டு 4 கம்பி உள்ள குத்தி அது எடுக்கிற மாதிரி தான் வழி தெரியும். பாட்டிமார்கள் அந்த நாள்ல சப்பாத்தி போடும்போது தூக்கி டபா டபான்னு அடிப்பாங்க. 4 அடியில அது மாவு சாஃப்ட் ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. அந்த பாடுகள் வேற, அந்த சூழ்நிலைகள் வேற. இன்னைக்கு மிஷினு பல ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக கசக்க வருகிறது. கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலை தர விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசத்தை வேண்டிக் கொண்டது கூடாமல். இயேசு பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எனக்கு கொண்டு வாங்க, அவனை கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. இயேசு அவன் பக்கத்துல வந்து அசுத்தாவி அதட்டி அவனை குணமாக்கினார். கசக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சூழ்நிலையா கர்த்தர் உனக்கு விடுதலை தரப்போகிறார். எல்லாரும் எளிமை நிற்போமா தேவ சமூகத்துல? ஆமென். முதலாவது சொன்ன, நாட்கள் கடந்து போய்விடுது, நீ எளிதா எழுந்திருப்பாய். நாள்தோறும் விழுகிறாயோ, எளிதா எழுந்திருப்பாய். நசுக்கப்படுகிறாயோ, எளிதா எழுந்திருப்பாய். 4வது, நம்பிக்கை இழந்தாயோ, சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நம்பிக்கை இல்லையா? அப்பா சொல்றாரு, அப்பா நம்பிக்கை இல்லப்பா. மார்க் 9ஆம் அதிகாரத்துல அப்பா சொல்றாரு, சோத்திரம், நீர் ஏதாவது செய்ய கூடுமானால் எங்க மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும், நாங்க நம்பிக்கை எல்லாம் இழந்து போயிட்டோம். 9:22 சொல்றாரு. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு, ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கண்ண மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நீ எழும்ப போகிற, எளிதா எழும்ப போகிற, நீ விரைவா எழும்ப போகிற, நீ ஒரு மறுரூபமா எழும்ப போகிற, உன் வாழ்க்கை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாட்கள் கடந்து போயிருச்சேன்னு ஃபீல் பண்ணாத, நாள்தோறும் நான் விழுகிறேன்னு ஃபீல் பண்ணாத. ஸ்தோத்திரம். நான் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு ஃபீல் பண்ணாத, நம்பிக்கை எல்லாம் இழந்துட்டேன்னு ஃபீல் பண்ணாத. அதில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நல்ல கையை தட்டி, ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்கா சோத்திரம், எங்களோட பேசினீரே சோத்திரப்பா, உமை நம்புறப்பா, உமை விசுவாசிக்கிறப்பா, இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா.